எனக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு தர்ஷினி. நம்ம வீடாவது ரோட்டு மேலே இருக்கனால வண்டியும் அது இதுவும் போயிட்டே இருக்கு. இங்கே அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆமாங்க, ஆனால் செம்மையாக தூக்கம் வரும். எக்ஸாம் டைம்லலாம் படிக்கலான்னு வெளில வந்து உட்காந்தா அப்படியே நல்லா காத்திரிக்கும் தூங்கிடுவேன். இந்த வீடாவது பரவாயில்ல, காம்பவுண்ட்குள்ளே இருக்குது. அந்த வீடு சொல்லவே வேண்டியதில்லை. ஏய் ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். ஏன் அந்த வீட்டை விட்டு இங்கே வந்துட்டீங்க? ஆமாம், மருமகன் வராராம், அதனால் வசதியாக இருக்கணுமா, அதுக்காக தான். எதுக்கு தர்ஷினி இதெல்லாம்? இதுவும் எங்கள் வீடு தாங்க. ஓஹோ, சரி நான் வெளில போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டுமா? அப்படியே போயிட்டு வாங்க. என்னடி ஒத்தைக்கு உட்காந்துருக்க? அவர் வெளியே போகிறேன்னு சொல்லி போயிட்டாருமா. இப்போ தான் போனார் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. ஓ சரி. அண்ணி, அப்போ நான் கிளம்பவா? சாப்பிட்டு போகலாம்ல? இல்லை நீ, நான் கிளம்புறேன். பிள்ளைங்க ரெண்டும் அங்கே வீட்டில் இருக்குது. போயிட்டு சாயங்காலம் வேணா வரேன். சரிம்மா, போயிட்டு வா. மகளோட மனசை விட்டு பேசுங்க. தர்ஷினி எதுவும் மனசில் சொல்லணுன்னு தான் அம்மாட்ட சொல்லியிருத்தா. சரிங்க அத்தை, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன். சாயங்காலம் பொம்மையை கூட்டிகிட்டு வரேன். சாப்பிட்டு போகலாம் போகிறேங்கிறீங்க. பொம்மையை கூட்டிகிட்டே வந்திருக்கலாம். கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட இருந்திருக்கலாம். அவளை அங்கே விட்டுட்டு வந்தது தான் மனசு கேட்கல. மாத்திரை போட்டாலா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. ஏண்டி உன் மாமியா நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. மாமியார் மட்டும் இல்லை, மாமியார் மாமனார் என் வீட்டுக்காரர் எல்லாருமே நீ சூப்பராக பார்த்துக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட விட்றாவளா? ஒன்று தெரியுமா, என் அத்தை எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கன்ட்டாங்க. வீட்டுக்குள்ளே நீ எப்படி வேணாலும் இரு, வெளியில் போகும்போது சுடிதாரு இல்லைன்னா சேலை கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குமாக்கா. என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ? அப்படின்னா நான் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோன்னு கேட்டேன். பின்னல்ல அடி, நீ இல்லாமல் எப்படி தெரியுமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. நானும் இந்த அம்மா உங்களை மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நான் கண்டிப்பாக அடிக்கடி இனிமேல் வந்து உன்னை பார்ப்பேன், சரியா? எதுக்கும் வருத்தப்படாத. சரி மக்கா, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு சந்தோஷம். சரி, எதுவும் சாப்பிட்றியா? அவர் வந்துடட்டுமா? எதுவும் குடிக்க கொண்டாரவா? இப்போதைக்கு எதுவும் வேணாமா, அவர் வந்துடட்டும். ஏய், எவ்வளோ நேரம் இங்கே ஒத்தையில் அப்படி உட்காந்துருப்ப? அவர் முன்னே போயிட்டாரு, இந்த வந்துடுவார். சரி. அத்தை மாமா போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரோம்மா, வரோம்ப்பா. தர்ஷினி கவனமாக போய் கூட்டிகிட்டு வா, சரியா? பத்திரம். ஏங்க, கௌதம் நேகாவும் கிளம்பி இருக்கேன்னு சொன்னாங்களா? அவங்க ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் லேட்டு தர்ஷினி. ஆமாம், ரெடியாக தான் நிற்கிறாங்க. ஏய் வாங்க. அத்தா, காவியாக்கா கனியாக்காவும் ரெடியாக அவங்க வீட்டில் நிற்கிறாங்க. அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே நேஹா குட்டி. சரிடா கௌதம், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ, சரியா? செம்ம கும்பலாக இருக்கும், ஆனால் யாரும் யார் கையும் விட்டுறவே கூடாது. நான்லாம் கனியாக்கா கையை தான்ப்பா பிடிச்சிப்பேன். உங்கள் அண்ணன் கையை பிடிச்சிக்கோ நேஹா. பவுடர் மூஞ்சி, அவங்ககிட்ட இப்போ ஏதாவது பேசினேனா? பவுடர் மூஞ்சியா? தருணனா பாரு, உன் முன்னாடியே எப்படி பேசுகிறான். டே மச்சான், என் முன்னாடியே என் தங்கச்சியை நீ கிண்டல் பண்ணுறான். இதுங்க சண்டை ஓயவே ஓயாது போலயே. உங்க அண்ணன்ட்ட சொன்னா பயந்துருவனா? உனக்கு மட்டும்தான் முறைக்க தெரியுமா? எனக்கும் முறைக்க தெரியும். தர்ஷினி அண்ணி, இவன் பாருங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான். நீங்களாவது ஏதாவது கேளுங்க. கௌதம், நீ தானே ஃபர்ஸ்ட் பவுடர் மூஞ்சின்னு சொன்ன, தப்பு தானே? ஆமா, அவன் மூஞ்சி பாருங்க, அப்படியே 9 கிலோ பவுடர் அள்ளி போட்டு தெளிச்சு வச்சிருக்கா. அதான் சொன்னேன். கௌதம், அப்படியே காலும் தள்ளி விட்டுருவேன், தெரிஞ்சுக்க. அண்ணே, நீ கனியக்காவை வம்பழுத்துக்கிட்டே இருக்கன்னு இன்னைக்கு தானே சொன்னாங்க பெரியத்த. வம்பழுக்க கூடாது இனிமேன்னு. டேய் கௌதம், வாடி பொடியெல்லாம் பேசக்கூடாது. நடிப்பு கல்லு, நல்லா நடிக்கிறானே, சரியான ஆளு. காவியா தச்சி, கனியக்கா அழுவுறா. ஏன் கனி? கௌதம் வம்பிட்டுக்கிட்டே இருக்கான் காவியாக்கா. அதாச்சி, நான் எதுவும் பண்ணல, அவதான் என்னை ஃபர்ஸ்ட் வம்பிட்டா. ஏய் கௌதம், கோயிலுக்கு போகும்போது அழுவ வைக்காதடா. சரி தச்சி, நான் எதுவும் பேசல. கனி போ, என் கூட பேசவே பேசாத. கனி, இங்க பாருமா.
அக்கா எங்கள் அண்ணன் கூப்பிடும்போதே திரும்பிங்க அக்கா, இல்லைனா அப்புறம் அவன் சீன் போடுவான். என்ன கனி அழாதம்மா. ஓ சொல்றதையும் சொல்லிட்டு என்ன அழாத. ப்ளீஸ் கனி அழாத, கஷ்டமா இருக்கு. இல்லையே, யூஸ்வலாக கௌதம் இப்படி இருக்க மாட்டானே, ஏதோ பிளான் பண்ணிட்டான். கண்ணை திறந்து என்ன ஒரு நிமிஷம் பாருமா. கனி நீ நேகாட்ட பேசும்போது நேகாவை பற்றி மட்டும் பேசுமா, என்னை பற்றி பேசாத. நீ அப்படி பேசுனால தானே எனக்கு கோவம் வந்துச்சு, நான் பவுடர் முடிஞ்சுன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ படத்தை போட்டுட்ருக்க? காவியா பற்றி சொல்லிட்டால, அவன் சொன்ன மறுபேச்சே கிடையாது, அதுக்கு தான். ஓ காவியாக்கான்னு சொன்னான்னு தான் இப்போ நீ என்கிட்ட சமாதானப்படுத்துற. நீ உன் தப்பை உணர்ந்து சொல்லலை. சேச்சே அதெல்லாம் நான் உணர்ந்து சொல்லலம்மா, அத்தாச்சி சொன்னான்னு தான் நான் சொன்னேன். சரியா, அழுவாத. இனி தேவையில்லாம என்னை பற்றி பேசக்கூடாது, பேசினா அப்படிதான் சொல்லுவேன். சரியா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. படா போடி. ஏதோ காவியா சொன்னாங்கிறதுக்காக போய் பேசினா ரொம்ப ரசினா போறா. அவ சொல்லாம மட்டும் இருந்துக்கிட்டோம், இவன்கிட்ட நான் ஏன் பேசுறேன்? காவியா, ஹரிஷ் என்ன சொன்னான்? அவர் பின்னாடி தானே வராரு, பைக்கில் வந்துட்டு இருக்காரு. கார்த்தியும் அவரோட தான் வரான். சரி சரி சரி, நான் அப்படியே காரை பார்க் பண்ணிக்கிறேன், எல்லாரும் இறங்கிக்கோங்க. காவியாக்கா அத்தா வந்துட்டாரு, வர லேட் ஆகுமோன்னு நினச்சேன். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா போறீங்க, ரொம்ப கும்பலா இருக்கும், ரோட பார்த்து கிராஸ் பண்ணணும். யார் கையும் யாரும் விட்டுறாதீங்க. இந்த காவியா எங்க போயிட்டா? ச்சே, இவரு வேற எங்க இருந்து தான் வராரோ தெரியல, வந்துடுறாரு அடிக்கடி. போலாம் போங்கப்பா. என்னங்க இவ்வளோ கும்பலா இருக்கு, இந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம கூட்டிட்டு போறது? பெரியவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்களை கையை பிடிச்சிக்கோங்க. அப்படி ஒரு வேளை மிஸ் ஆயிட்டீங்க, யாரும் யாருக்கும் தெரியலனா இந்த இடத்துக்கே வந்து நின்றுங்க, சரியா? ஓகே அத்தா. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கூட்டமே கிடையாது, எவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துருக்கோம். அத்தாச்சி பயமா இருக்கு. நேகமா நான் தான் இருக்கேன்ல, அழாதரா அழாதரா, அதான் பத்திரமா நான் கூட்டு போய் அழாத. வீரவசனம்லாம் பேசுனா? டேய் தம்பி, உனக்கு காரு கீழே எதுவும் வேணுமாடா? அவன் பேர் என்ன? கவி, அவன் பேர் என்ன? கௌதம்ங்க. டேய் கௌதம், உனதான்டா கேட்குறேன். ப்ரோ நான் என்ன பப்பாவா ப்ரோ பொம்மை கார்லாம் ஓட்டுறதுக்கு? ஐ அம் 16. ஓ 16 வயசு ஆச்சு, ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரிலடா. சூப்பர் அத்தா. ப்ரோ என்ன ப்ரோ? சாரிடா தம்பி. அத்தா எனக்கு பூந்தி வாங்கி கொடுங்க அத்தா. வாங்கி தரேன் கனி. ஏங்க எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க. போய் வாங்கிக்கோமா, உனக்கு என்ன பிடிக்குதோ நான் காசு கொடுத்துட்றேன். எங்கடி தர்ஷினியும் காணா, அவர் ஹரிஷனாவையும் காணா? தெரியலடி, தர்ஷினி தான் வந்ததுலேருந்து நம்ம கூட இல்லவே இல்லையே. ஒரு மாதிரி நல்லா மாறிட்டால. புதுசாக கல்யாணம் இருக்குல்லடி, அப்படிதான். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை கூட மதிக்காமையா? அண்ணன் வந்துட்டாரு பாரு. நேஹா குட்டி, அண்ணா இந்தம்மா உனக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நிஜமாவா? ஐ ஜாலி, தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா. அத்தா அவளுக்கு மட்டும்தானா? இல்லை கனி, எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இது உனக்கு. சூப்பர் அத்தா. சிந்து, இந்தம்மா இது உனக்கு. எதுக்குண்ணா? ஏமா ராகுல் வாங்கி கொடுத்தா வாங்கிப்பியா, அண்ணா வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சே அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. காவியாவுக்கு வாங்கலையா? எல்லாருக்கும் வாங்கிட்டு என் தேவதைக்கு வாங்காம இருப்பேனா? காவியா இது உனக்குமா. சூப்பருங்க, செம்மையா இருக்கு. என்ன ப்ரோ, கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் வாங்கி தருவீங்களா, எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா? டேய் காவியா தாச்சு பின்னாடியே அலையிற, யார் கேட்டாலும் என்னதான் பிடிக்குங்கிற. எனக்கு ஒன்று வாங்கி தரல, நீ தானே எனக்கு வாங்கி தரணும். என் புருஷன்ட்ட கேட்குற? உன் புருஷன்ட்ட தானே கேட்டேன், உன்கிட்ட கேட்டேன். சரி அடிச்சுக்காதீங்க, உங்களுக்கும் வாங்கியிருக்கேன்டா. கௌதமும் கார்த்தி 2 பேருக்குமே வாங்கியிருக்கேன். இந்தாங்கடா தம்பி வாட்சு. வாவ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. இந்தா மச்சான். தேங்க்ஸ் அப்பா. சரி எல்லாரும் போய் கார்ல ஏறுங்க. ஏங்க தர்ஷினியும் இன்னும் தருணனாவையும் காணாமே. அவங்களாம் காருக்கு முன்னாடியே போயிட்டாங்க. தருண் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அப்படியா, நாங்கள் இங்கே காணான்னு தேடிட்டு இருக்கோம். சரிம்மா, எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிட்டு காருக்கு போ. நானும் கார்த்தியும் பைக்ல வந்துடுறேன். ஓகேங்க, பார்த்து வாங்க. சரிம்மா.